அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லன்ச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு மட்டன் கீமா வெஜ் பிரியாணி பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு போயிட்டு நம்ம வெஜிடேபிள்ஸு கீமா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லா வெஜிடேபிள்ஸும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸு வெஜிடேபிள்ஸு எல்லாம் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ புதினா எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகா, லெமனு, புதினா, கொத்தமல்லி, பச்சை பட்டாணி, கேரட்டு, வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சது, அதுக்கப்புறமா மட்டன் கீமா, ரைஸு, உருளைக்கிழங்கு, தயிர், லவங்கம், பட்டை, எண்ணெய், அதுக்கப்புறமா மிளகாத்தூள், உப்பு, அந்த மாதிரி தேவையான அளவு. நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றி லவங்கம், பட்டை, ஏலக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், நான் மெலிஸாக கட் பண்ணியிருக்கேன். அதில் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன பிறகு மட்டன் கீமாவை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். நான் இஞ்சி பூண்டு போடலை ஃப்ரெண்ட்ஸ். கீமாவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஆயிலில் நல்லா அதை வதக்கி விடணும். வதக்கிட்ட பிறகு நம்ம சக்தி தனி மிளகாத்தூள், பிரியாணிக்கு எப்போவுமே தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டாணி, கேரட் ரவுண்ட் ரவுண்டாக நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம புதினா, கொத்தமல்லி இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா எல்லாம் 1 by 1 நம்ம லைனாக போட்டுகிட்டே வந்துடலாம். நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் முடியும். நம்ம சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன், சால்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறேன். அப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் எல்லா மசாலையும் நல்லா சேர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம வெங்காயத்தில் போட்டோன்னா அது அடி பிடிச்சிடுது. இது நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா கேர்டு தான் எனக்கு பிரியாணியில் கேர்டும் லெமனும் கண்டிப்பாக இருக்கணும். நான் இது கேர்டு சேர்த்துட்டு அதே பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிப்பேன். இதுக்கப்புறமா நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது. இதே ஆயிலில் இதே வாட்டரில் அது நல்லா வெந்து சிம்மில் வச்சு வேக விடணும். இதில் தான் மெயின். அது மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான கல்லுப்பு இந்த தண்ணிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயிலை கொஞ்சம் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம அரிசி வேகும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இப்போ தான் நான் அந்த அரிசியை ஊற வைக்க போகிறேன். நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கிரேவியில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துச்சான்னு நான் செக் பண்ண வேகலை. இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா எவ்வளோ சிம்மில் வேகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சைட் பை சைடாக நான் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா லேடிஸ்க்கும் இந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி கொதிச்சிடுச்சு. அதில் கொஞ்சம் புதினா தழையை நான் போடுவேன். போட்டுட்டு நம்ம ஊற வச்ச ரைஸை இதுக்குள்ளே கொட்டிடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. பாஸ்மதி ரைஸ் உடஞ்சி போயிடும். அதே மாதிரி கழுவும் போதும் கொஞ்சம் பார்த்து கழுவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரைத்தா கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தயிர், உப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி ஃபுல்லாக நல்லா வெந்துட்ட பிறகு இப்போ தான் நம்ம லெமன் ஊற்றணும். லெமனை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அங்கே சாப்பாடும் வெந்துடுச்சு. நான் நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு பாத்திரத்தில் ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிரேவி ரெடியான கிரேவியில் இந்த அரிசியை நான் கொட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா ரொம்ப குழைய விடாமல் பார்த்து இறக்குங்க. அதில் போட்டுட்டு நம்ம ஃபுட் கலரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு இப்போவே நம்ம கலந்துக்கலாம் சாப்பாடு. அப்போ தான் அந்த கீழே இருக்கிற கிரேவிலாம் சாப்பாடில் கலந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கலந்துட்ட பிறகு ஃபுல்லாக நான் நல்லா கலக்கிட்ட பாருங்கள். நல்லா கலந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மூடி போட்டு கீழே ஒரு வெயிட்டான தவா வச்சு நம்ம தம்க்கு போட்டுடலாம். தம் போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். எப்படி ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு
அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி உதிரி உதிரியாக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். கீழேருந்து நீங்கள் எல்லாம் நல்லா கலக்கிடலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாப்பாடு ஒட்டி இருக்காது, உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த வெஜ் பிரியாணிலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சு சூப்பராக குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான மட்டன் கீமா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.